புதுச்சேரியில ஏப்ரல் 4ஆம் தேதி வாக்குப்பதிவு நடக்க இருக்கு. வேட்புமனு தாக்கல் மார்ச் 16ஆம் தேதி தொடங்கி 23ஆம் தேதி முடிவடையுது. இப்போ முதல்வராக இருக்கக்கூடிய ரங்கசாமிக்கும் பாஜகவுக்கும் இடையே மறுபடியும் கூட்டணி தொடருமா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகம்தான். அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத பற்றி விரிவாக விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. புதுச்சேரி 2021 சட்டமன்ற தேர்தல்ல என்ஆர் காங்கிரஸ் கட்சி கூட கூட்டணி அமைச்சு வெற்றி பெற்ற பாஜக முதல்வர் ரங்கசாமி தலைமையிலான அமைச்சரவையிலும் பங்கெடுத்துச்சு. அடுத்து வந்த 2024 பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் பாஜக கூட இணக்கமாக இருந்த முதல்வர் ரங்கசாமி அதுக்கப்புறம் நீங்க நல்லா இருக்கீங்களா, நாங்களும் நல்லா இருக்கோம் அப்படிங்கிற ரீதியில இடைவெளியை கடைபிடிக்க ஆரம்பிச்சார். அதுக்கு காரணம் ஆளுநர் மூலமா செக் வைக்கும் பாஜக ஃபார்முலா. பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனேயே முதல்வர் ரங்கசாமி கிட்ட சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்க முயற்சி செஞ்சது பாஜக. ஆனா அதுக்கு கொஞ்சம் கூட பிடி கொடுக்காம பாஜக தரப்பை இழுத்தடிச்சிட்டு வந்தாரு ரங்கசாமி. எப்படியாச்சும் கூட்டணியை இறுதி செஞ்சிடணும் அப்படின்னு கடந்த ஆண்டு இறுதியில புதுச்சேரிக்கு படையெடுத்த மத்திய அமைச்சர்களை அவங்க பாணியிலேயே டீல் செஞ்சாரு முதல்வர் ரங்கசாமி. அதுக்கப்புறம் கடந்த பிப்ரவரியில காரைக்காலுக்கு வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திச்சுட்டு வெளியே வந்த முதல்வர் ரங்கசாமி அங்கிருந்த செய்தியாளர்கள் கிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியில தொடர்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அதுக்கடுத்து புதுச்சேரியில நடந்த என்டிஏ கூட்டணி ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த பாஜக உடைய மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, எங்களுடைய கூட்டணியில முக்கியமான கட்சி என்ஆர் காங்கிரஸ் தான். அதே சமயம் இன்னும் சில கட்சிகளை ஒருங்கிணைத்து தேர்தலை சந்திக்க இருக்கிறோம். அந்த வகையில லட்சிய ஜனநாயக கட்சி எங்க கூட்டணிக்குள்ள வருது. அவங்க கூட்டணி வர்றதுக்கு முதல்வர் ரங்கசாமி அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. இந்த தேர்தல்ல என்ஆர் காங்கிரஸ் 16 தொகுதிகள்லயுமே கூட்டணி கட்சிகள் கூட பாஜக 14 தொகுதிகள்லயும் போட்டியிடும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனா பாஜக உடைய இந்த கருத்தை என்ஆர் காங்கிரஸ் உறுதிப்படுத்தல. குறிப்பா தேர்தலுக்கு முன்னாடி மாநில அந்தஸ்து குறித்த அறிவிப்பு இருக்கணும், அதோட லார்ட்ரி ஜோஸ் சார்லஸ் மார்டின் கூட்டணிக்குள்ள வரதுல எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு பாஜக தரப்புல அழுத்தமா தெரிவிச்சிருந்தாரு முதல்வர் ரங்கசாமி. ஆனா எங்களுக்கான 14 தொகுதிகள்ல தான் லாஜகவுக்கு ஒதுக்க போறோம், அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற ரீதியில கேள்வி எழுப்பின பாஜக மாநில அந்தஸ்து குறித்த பேச்ச கவனமா தவிர்த்துருச்சு. இந்த நிலையில தான் நேற்று முன்தினம் இரவு ஏனாம்ல இருந்து திருமண முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் NSJ ஜெயபால் உள்ளிட்ட முக்கியமான நிர்வாகிகளை கூப்பிட்டு ஆலோசனை செஞ்சார். அப்போ மாநில அந்தஸ்து பற்றி அவங்க எதையுமே பேச மறுக்கிறாங்க. லாஜக கூட்டணிக்குள்ள வர்றதுக்கு நாம எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படின்னு அவங்களாவே சொல்றாங்க. இவங்க சொன்னதை நம்பி புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற்று தருவோம் அப்படின்னு கடந்த தேர்தல்ல மக்களுக்கு நாங்க வாக்குறுதி கொடுத்தோம். அடுத்த தேர்தலே வந்துருச்சு, மக்களை நாம எப்படி எதிர்கொள்றது? அவங்களுக்கு லாட்ரி மார்டின் குரூப் முக்கியம் அப்படின்னா நாம தனித்து போட்டியிடுவோம் அப்படின்னு புலம்பி திருத்திருக்கிறார். அதுக்கடுத்து இரவோடு இரவா தனியார் விடுதியில காத்திருந்த பாஜகவினரை சந்திச்ச என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் முதல்வருடைய கருத்தை சொன்னாங்க. ஆனா லட்சிய ஜனநாயக கட்சி எங்களுடைய கூட்டணியில தான் இருக்கும் அப்படின்னு ஆவேசமா சொல்லுச்சு பாஜக தரப்பு. அதனால கூட்டணி பேச்சுவார்த்தை தோல்வியில முடிஞ்சிருச்சு. வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்கக்கூடிய நிலையில கூட்டணி பேச்சுவார்த்தை முடியாததால 2 தரப்பும் ஏகப்பட்ட டென்ஷன்ல இருக்கிறாங்க. இந்த நிலையில பாஜக உடனான கூட்டணியில என்ஆர் காங்கிரஸ் கட்சியுடைய நிலைப்பாடு என்ன, கூட்டணியில தொடர்றீங்களா அப்படிங்கிற கேள்வியோட என்ஆர் காங்கிரஸ் உடைய பொதுச் செயலாளர் NSJ ஜெயபால் கிட்ட செய்தியாளர்கள் கேட்ட போது அதுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள லாஜக வரத என்ஆர் காங்கிரஸ் விரும்பல. பாஜக அந்த விவகாரத்துல உறுதியா இருந்தா எங்க தலைவருடன் ஆலோசனை செஞ்சு அடுத்த கட்டம் குறித்து முடிவெடுப்போம், அதோட தாவேகவுடன் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி வைக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு முடிச்சுக்கிட்டார். இப்போ என்ஆர் காங்கிரசுடனான மோதலால என்டிஏ கூட்டணியிலிருந்து ரங்கசாமி வெளியேறினார் அப்படின்னா நாங்க போட்டியிடவே மாட்டோம் அப்படின்னு பாஜக உடைய முக்கிய நிர்வாகிகள் சிலரை வெளிப்படையாவே சொல்லி இருக்கிறாங்க. அதை அடுத்து ரங்கசாமியை சமாதானப்படுத்த முயற்சி செஞ்சுட்டு வருது பாஜக தரப்பு.
இதுபோன்ற அரசியல் பின்னணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி.